இந்த பிள்ளையார் சதுர்த்தின்னு பாத்தீங்கன்னாவே போதுங்க, படிக்கின்ற மாணவரும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணா வந்து ஒரு குரூப்பா சேர்ந்துப்போம். படிக்கின்ற மாணவர் என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பா சேர்ந்துட்டு நம்ம ஒரு செலவு வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம்ப்பான்னு ஒரு முடிவுக்கு வந்து வரி வசூல் பண்ணுவாங்க. நாங்க செலவைக்க போறேன் காசு. அதே மாதிரி தெருவுலையும் பாத்தீங்கன்னா வந்து தெருவுல விநாயகர் வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி மாதிரி ஆரவாரமா செய்வாங்க. ஏன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு இசை நிகழ்ச்சி வைக்கிறதுல இருந்து சரி, சாப்பாடு போறது சரி, விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இல்ல ஒத்தப்படல 3, 5, 7, 10 எத்தனை நாள் வைக்கணும் அத்தனை நாள் வச்சிருந்து விநாயகருக்கு வந்து அந்த அபிஷேக ஆயுதம் எல்லாம் செஞ்சு பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சு ஆறாவாரமா செய்வாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி செலவு வாங்க போறேன், 10 அடி செலவு வாங்க போறேன், 15 அடி செலவு வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த உற்சாகத்தோட நம்ம என்ன பிளான் பண்ணி எல்லாருமே வழிபாடு பண்ணலாம் கூடியது வந்து விநாயகர் சதுர்த்தி. அப்போ விநாயகர் எப்படி எல்லாருமே வழிபாடு பண்ணலாங்க. இதை வந்து நீங்க வழிபாடு பண்ணணும், நாங்க பண்ணணும், அவங்க பண்ணல, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒற்றுமை இணைந்து வழிபாடு பண்ணக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ஏழையோட வீட்லயும் இருப்பார், பணக்கார வீட்லயும் இருப்பார். எப்படி சார் சொல்றீங்கன்னா, ஏழையோட வீட்டுல தான் சின்ன பிள்ளையாரு, பணக்கார வீட்டுல பாருங்க வீட்டு வாசல்ல இருப்பார், வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. செல்வ கணபதி, புத்தி கணபதி, சித்தி கணபதி, எக்கச்சக்கமான கணபதி இருக்கு. எல்லா தெருவுலையும் இருப்பார், எல்லார் வீட்டு வாசல், எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருப்பார். அப்படிப்பட்ட கருணாநாதர். இந்த கருணாநாதர் உருவான கதை நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க. இதுல வந்து விநாயகர் சதுர்த்தியில எப்படி சார் வழிபாடு பண்றது, சிலை எப்படி சார் பண்றதுன்னா, சிலையில 2 டைப் இருக்குங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிலை வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. பாதி பேர் என்ன பண்ண பாரம்பரியமா அந்த களிமண்ணை எடுத்து அவங்க திருக்கரத்தால செய்வாங்க. விநாயகருக்கு என்ன பண்ணா களிமண் எடுத்து அவங்களே செஞ்சு அவங்களே விநாயகர் உருவம்லாம் கண்மலர்லாம் அப்படியே அழகா வரைஞ்சி அந்த விநாயகரை வச்சு வழிபாடு பண்றது ஒரு விதம். இன்னொன்னு பேர் கடையில வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்றது ஒரு விதம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கிட்டு பத்தி நம்ம பேசுவோம். இப்போ வந்து கடையில விநாயகர் வாங்க போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வீடெல்லாம் சுத்தபத்தமா ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு விநாயகர் வீட்டே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோலமா ரெடி பண்ணுவாங்க. கோலம்லாம் போட்டுருப்போம், வீட்டு வாசல கோலம் எல்லாம் போட்டுட்டு வீடு அப்படியே வந்து ஒரு திருவிழா மாதிரி மாயில தோரணம் எல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டை அப்படியே அமர்க்கமா ரெடி பண்ணி வச்சுட்டு விநாயகர் கொண்டாந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணா மனப்பலகை ஒண்ணு ரெடி பண்ணுங்க. அப்படி மனப்பலகை என்கிட்ட இல்ல சார், விநாயகர் எங்கூட பூஜை ரூம் வைக்க போறோமோ அந்த வைக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம சுத்தமா ரெடி பண்ணணும் இல்லைங்களா. சுத்தமா ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மஞ்சளோ அல்லது பன்னீரோ ஏதோ ஒன்று தெளிச்சு சுத்தம் பண்ணி வச்சிருங்க. உங்க வசதிக்கு ஏற்ப பன்னீர் இருக்கா பன்னீர் தெளிக்கலாம், மஞ்சள் இருக்கா மஞ்சள் தெளிக்கலாம், இல்ல சார் மனப்பலகை ஏற்ற மனப்பலகை செய்யலாம். சிலர் என்ன பண்ண விநாயகருக்கு மண்டபம் ரெடி பண்ணுவாங்க. வசதி இருக்க நீங்க விநாயகருக்கு அழகா ஒரு மண்டபம் ரெடி பண்ணி மண்டபத்திலே விநாயகர் மண்டபம் தங்களது வசதிக்கு ஏற்ப ரெடி பண்ணிக்கோ. எதுவுமே இல்ல சார், சாணத்தை போட்டு ஏழைக சாணத்தை போட்டு மொழிகிட்டு அது மேலே கொண்டு பிள்ளையார். சோ எது உங்க வசதிக்கு ஏற்ப இருக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு விநாயகர் வாங்க போகும்போது கடையில வாங்க போறோம் இல்லைங்களா, அப்போ எந்த பையில வாங்க போறோமோ அந்த பையை கரெக்டா எடுத்துக்கோ. கரெக்டா சுத்தபத்தமான